ரோஸ்ட் பிரேஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கூலி ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லாங்க. என்னங்க சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான் எல்லாருமே சொல்றீங்க? சூப்பர் ஸ்டாரை பார்த்து வந்தவனுங்க தான் எல்லாருமே முதல்ல எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களோட ரசிகர்கள் தான். அதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குங்க. அந்த மோனிகான்ற பாட்டு. இந்த பாட்டு யாரெல்லாம் பாடுன்னு பாத்தீங்கன்னா சுபாலட்சுமி, அனிருத் ரவிச்சந்தர், அப்புறம் ரேப் சிங் பாத்தீங்கன்னா அசல் கோலார் பாடியிருக்காரு. பக்கா வந்திருக்கு. பூஜா ஆக்டே பாத்தீங்கன்னா டான்ஸ்ல பின்னி எடுத்துட்டாங்க. எப்படி தமனா வா காவாலையால பின்னி எடுத்தாங்களோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த பாட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரஜினி சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுக்கு பாத்தீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்சாரு பாத்தீங்களா, அவரும் டான்ஸ் சூப்பரா இருக்காருங்க. அதாவது இந்த தொடர்ந்து 2 பாட்டுமே ஒரு பிரம்மாண்ட ஹிட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த சிங்கிளும் வரப்போதான், அதுக்கு வேற லெவல்ல இருக்க போதான். இன்னமும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அந்த டீசர் தான் ரிலீஸ் ஆகல. டீசரும் ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா இது பயங்கர லெவல்ல ஹைப் கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. மற்ற நடிகர்லாம் நடாது, இந்த மனுஷன் இந்த ஃபீல்ட்ல இருக்க வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்ற யோசிக்கும் பக்கம் வகையில தான் இந்த படம் அமைஞ்சிருக்கான். லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்திலேயே மிகவும் பெஸ்ட் வர்த்தான படமும் இதுதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் எடுத்த மாநகரமா இருக்கட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா கைதியா இருக்கட்டும், 2 படம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட். இந்த படத்தை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கும்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காருங்க. இது வேற லெவல். ரஜினி சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாராம். இந்த ஸ்டைல் ஆக்ஷன்லாம் பக்கா பின்டாப்ல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லன் கம் ஹீரோ. நம்ம தலைவர்கிட்ட எல்லாம் வில்லன் ரோன் எல்லாம் கொடுத்தா வேற மாதிரி இருக்கும்ன்றது அது எல்லாருக்குமே தெரியும். பின்னி பெட்ல எடுத்துருவாரு. சோ பின்னி எடுக்க போறாருன்றது பக்காவா தெரியுது. அது போல பாத்தீங்கன்னா இதுல காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டா போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்க மாதிரியே சொல்லியிருக்காங்க. இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. ஆகஸ்ட் 14 தரமான ரிலீஸ் பண்றாங்க. சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. கூட எந்த படமும் வரல. ஏன்னா மற்ற படத்துக்காச்சு வருவாங்க. ஆனா இவர் படத்துக்கெல்லாம் கூட எதனா ஒரு படம் வந்துச்சுன்னா அது வேலைக்கு ஆகாம போயிடும். கண்டிப்பா அந்த ப்ரொடியூசருக்கு தான் லாஸ் ஆகும்ன்றது இதை எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டாருங்க. சூப்பர் ஸ்டார்னா என்னது? சூப்பர் ஸ்டார் அவர் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச, உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஹாலிவுட் ஹீரோக்களுக்கு கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரியுதுங்க. ஏன்னா அதான் சூப்பர் ஸ்டார். இவரை சூப்பர் ஸ்டாரை ஏன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கேளுங்க. யாருக்குமே தெரியாது. எனக்கு பிடிக்குங்க, ஏன்லாம் எனக்கு தெரியாது. ஒருத்தர் சொல்லுவான் ஸ்டைல்னு சொல்லுவான், அவரு பேசுற பேச்சு சொல்லுவான், டயலாக் அதெல்லாம் சொல்லுவான். பட் ஆனா எனக்கு ஏன் சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது தலைவா. எனக்கு பிடிக்கும். நான் சின்னதுல இருந்தே நான் பார்த்த நடிகர் அவர்னா என்ன சொல்றது, அவர் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். டிவிலேயே நிறைய படங்கள்லாம் போடுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் என்ன படம் போட்டாலும் சரி உட்காந்து டிவில எல்லாரும் பார்த்திருப்போம். நிறைய நடிகர் கூட பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பேர் வச்சு தான் வந்திருப்பாங்க. ஆனா இப்போ நான் சூப்பர் ஸ்டாரோட பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சுத்துறானுங்க. அவங்க கதையெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டாப்புல. எப்படி இருந்தாலும் கூலி கண்டிப்பா மிகப்பெரிய கம்பேக். ஏன்னா பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய முந்தைய படம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த லியோவும் சரி மாஸ்டரும் சரி சரியா ஓடல. மாஸ்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி காப்பாத்திருப்பாரு அந்த படத்துல. பட் ஆனா அடுத்த படம் எடுத்தாரு லியோன்ற ஒரு படம், பயங்கர ஃபிளாப் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா கூலி. இந்த கூலி கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் காப்பாத்துறேன். லோகேஷ் கனகராஜ் உஷாராயிட்டாரு. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு எப்படியாச்சும் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் பிளான் பண்ணி பக்காவா நினைச்சதை முடிச்சிருக்காராம். படம் அவுட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்றோம். ஆகஸ்ட் 14 தெரிக்க விட போறோம். அது போக பாத்தீங்கன்னா இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆயிடுச்சுங்க. என்னன்னு தெரியல, பேஸ்புக், இன்ஸ்டா எதுல திறந்தாலும் சரி ரீல்ஸ் வந்துட்டே இருக்கு. அனிருத் சார் என்னன்னா பாத்தீங்கன்னா பிஜிஎம் லெவல்ல பின்னி எடுத்துருவாரு. இந்த படத்துல தரமான பிஜிஎம், அதாவது பேட்ட படம் பிஜிஎம் எப்படி இருக்கும், ஸோ அதை விட செம்மையா இருக்கும்னு சொல்றாங்க. கொஞ்சம் பிஜிஎம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அனிருத் சார். இந்த பாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பிஜிஎம் ரிலீஸ் பண்ணா எங்களுக்கு எல்லாம் போன்ல ரிங்டோன் வைக்கிறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும்.